நம்ம ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்ம போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 18வது சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 18வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 18வது சங்கீதத்திலே முதலாவது தலைப்பை வாசிப்போம். ரெண்டாவதாக அதனுடைய 28வது வசனத்தை வாசிப்போம். அந்த சங்கீதத்துக்கு மேலே இருக்கிற அந்த தலைப்பை வாசிங்க பார்க்கலாம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. 28 தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஒரு முறை கூட சொல்லுவோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீது நம்ம தலைப்பிலே பார்த்தது போல கர்த்தர் அவரை அவருடைய எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி நீங்களாக்கின அந்த நாளில் அவருக்குள்ளே இருந்து ஒரு பாடல் வருகிறது. அவருக்குள்ளே இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வார்த்தை வருகிறது. அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், தேவரீர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறீர் என்று சொல்லி. இருள் வெளிச்சம், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருளையும் ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் அவருக்கு நல்ல திறமை இருந்தது. ஒரே அடியினால் ஒரு பெரிய கோலியாத்தை அவருக்கு விளைவிக்க முடியும். நல்ல யுத்த நுணுக்கங்கள் உண்டு. அவர் சொரமண்டலத்தை வாசித்தா பொல்லாதாவிகள் வெளியேறி போகும். அவ்வளவுக்கு அவருக்கு மேலே அபிஷேகம் இருந்தது. இவ்வளவு கிருபைகளும் அபிஷேகமும் உள்ள மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி வந்த உடனே சொல்லுகிறார், இந்த வெற்றிக்கு காரணம் நான் அல்ல, இந்த வெற்றிக்கு காரணம் கர்த்தரே என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஒரு காரியத்தை நினைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வெற்றிக்கு பின்னாலேயும் நம்முடைய சுயம் அல்ல, நம்முடைய தாளந்துகள் அல்ல, கர்த்தரே நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்மை சுற்றிலும் சத்துருக்கள் பெருகி இருக்கலாம், நம்மை சுற்றிலும் நிந்தனைகள் பெருகி இருக்கலாம், எதிர்க்கிறவர்கள் பெருகி இருக்கலாம், குறை சொல்லுகிறவர்கள் பெருகி இருக்கலாம். எத்தனை பேர் என்ன சொல்லி பெருகினாலும் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இந்த காலை வேளையில் பிறக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய இருளையும் அவர் வெளிச்சமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த பகுதியில் இருள் இருக்கிறதோ அதை கர்த்தரே வெளிச்சமாக மாற்றித்தர அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு காலை வேளையில் ஒரு 2-3 இருளை குறித்து சொல்லி அதிலிருந்து நமக்கு வெளிச்சத்தை ஆண்டவர் தருவார் என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். முதலாவது நமக்கு வர வேண்டிய வெளிச்சம். பிரசங்கின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரசங்கின் புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் நம்ம வாசிப்போம். பக்கம் 792. இருளை பார்க்கிலும், எடுத்துக்கிட்டீங்களா? பிரசங்கி 2:13. இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று. ஒரு வாட்டி கூட அந்த வசனத்தை அந்த டிஸ்பிளே பார்த்து வாசிக்க பார்க்கலாம். இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். இங்கே சாலோமன் என்ன சொல்ல வருகிறார் என்றால், மதியினத்தை இருளுக்கு அவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். இருளை பார்க்கிலும் எவ்வளவு உத்தமோ அதே போல மதியினத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம். முதல்ல மதியினம் என்கிற இருள் நம்மை விட்டு அகற்றப்படுவதாக. என்னை கவனியுங்கள். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மதியினங்கள் உண்டு. வாயின் வார்த்தையினால, நடக்கையினால மதியினம் உண்டு. அது நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். இதை ஒத்துக்கொள்ளுகிறது தான் நமக்கு பெரிய பிரச்சனை. மதியீனம் என்கிற இருள் நம்ம வாழ்க்கையை விட்டு விலகினாலே
அநேக பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். மதியீனம் இல்லாமல் சில வார்த்தைகளை பேசணும். வார்த்தையை விட்டுட்டோன்னா திரும்ப அதை எடுக்க முடியாது. மதியீனம் இல்லாமல் சிலருக்கு விரோதமாக எழும்பினர். மதியீனம் இல்லாமல் எழும்பின சில இருள், அது நம்மை விட்டு மாறட்டும். நம்முடைய மூளை அதிகபட்சமாக 1.5 கிலோ தான் இருக்குன்னு சொல்றாங்க. கர்த்தர் ஞானம் உள்ளவர், அவர் ரொம்ப பெரியவர். எல்லாவற்றையும் படைத்த அந்த தெய்வத்திடத்தில் ஆண்டவரே என்னுடைய மதியினத்தை என்னிலிருந்து நீக்கணும்னு சொல்றோம். நாங்கள் இன்னைக்கும் நாங்கள் கேட்குறோம், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதுதான் வெளிச்சத்தை போலப்பட்டது. குடும்பத்தை கட்டுவதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும். ஊழியங்களை கட்டி எழுப்புவதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும். ஞானம், இந்த நாவினால் மதியீனமான வார்த்தைகள் புறப்படக்கூடாது. மதியீனம் அது ஒரு இருள். இருளுக்கு அதிபதியே அது சாத்தானாக்கும். நம்ம எல்லாவற்றுக்கும் பிசாசே குறை சொல்லிடுறது. சாத்தானாக்கும் சாத்தானாக்கும் சாத்தானாக்கும். தலைவலி வந்தால் சாத்தான், பிரச்சனை வந்தால் சாத்தான். சமீபத்தில் நாங்கள் தருமபுரி போகும்போது அங்கே ஒரு பாஸ்டர் பார்த்தேன். அவங்க ஒரு ஊருக்கு போகும்போது சொல்கிறாங்க, பாஸ்டர் போன வருஷம் இந்த இடத்துல தான் நாங்கள் குடும்பமாக பைக்கிலேருந்து விழுந்து எழும்பணும். பைக்கிலேருந்து விழுந்து எழும்பணும், ஆண்டவர் பத்திரமா பாதுகாத்தார்னு சொல்லி. நான் அப்புறமா அவருக்கு பைக்கை ஓட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே அதில் பிரேக்கே கிடையாது. நான் சொன்னேன் இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். இந்த பிரேக்கை வச்சுட்டு அங்கே தள்ளி போட்டது யாரு? அதுக்கு நம்ம சொல்கிறது சாத்தான் போராடினான். உடனே அவன் சொல்லுவான், உண்மையா அண்ணா நான் இல்லைன்னு. அவன் வந்து சொல்லியிருப்பான், உண்மையா நான் இல்லை. நம்முடைய மதியினத்தினால நம்ம விழுந்துக்கிட்டு நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்துக்கிட்டு, பிரேக் இல்லைங்க, 2 பிரேக்கும் இல்லை. இவர் எப்படியாக இந்த ஓட்டுறாருன்னு எனக்கே தெரியல. ஐயோ நான் முடியாது வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டேன். நான் அப்புறம் பின்னால் உட்கார்ந்துருந்தேன். நான் எவ்வளவு ஆண்டோடைய சமூகத்தில் யாக்கோபை போல போராடிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி அந்த நினைச்சு பாருங்க. ஆண்டவரே நேர் காப்பீராக என் மேலே நிறைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறீர். ஆமாம் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டே இருந்திருக்கிறேன். பிறகு நான் சொன்னேன், மதியீனமாக நம்ம இருக்கக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சொல்லிடுறது சாத்தானாக்கும் சாத்தானாக்குன்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் மதியீனம் என்கிறது ஒரு இருள். ஏவாளை போல நம்ம சொல்லக்கூடாது. நான் இல்லை, அத்தானாக்கும். அத்தான்ட்டே கேட்டால் சொல்றாது நான் இல்லை, பாம்பாக்கும். உண்மையிலே ஞானம் உள்ளவர்கள் தெய்வமே நான் தான் சொல்லியிருந்தா ஒருவேளை அங்கே ஒருவேளை ரட்சிப்பு வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். மதியீனம் நமக்கு ஒரு நாள் வேண்டவே வேண்டாம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மதியீனம் என்கிற இருள் மாறட்டும். அந்த வலது கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மதியீனம் என்கிற இருள் எங்கள் வாழ்க்கையை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. மதியீனம் என்கிற இருள் எங்கள் பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, எங்கள் படிப்பை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் வீட்டை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. யாரையோ நம்ம அடிக்கிறதுக்கு பலன் இல்லாமல் மதியீனமாக பேசின வார்த்தைகள் தான் அது பெரிய வேதனையாக இன்றைக்கும் ஆற்ற முடியாத காயமாக எடுக்க முடியாததாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மதியீனமான அந்த காரியங்களை எங்களிலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே. ஆண்டவரே வீட்டை கட்டி எடுக்கிற புத்தியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஊழியங்களை கட்டுவதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. நம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. மதியீனமான எதுவும் எங்கள் உள்ளத்திலிருந்து புறப்படல் ஆகாது, எங்கள் வாயிலிருந்து புறப்படல் ஆகாது. அந்த ஞானமே உத்தமம், ஞானமே உத்தமமாக இருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். முதல்ல மாற வேண்டிய இருள் மதியீனம் என்கிற இருள். நம்ம கடைசியில் கொஞ்ச நேரம் இன்றைக்கி நம்ம ஜெபிப்போம். ரெண்டாவதாக
மாற வேண்டிய இருள் என்னவென்றால், ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம் அங்கேயும் இருக்கிறது. 23ஆம் சங்கீதத்திலேயும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்க 5:8, அவர் அருமீனையும் மிருக சிருஷ்டத்தையும் உண்டாக்கினவர், அவர் மரண இருளை விடிய காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர், அவர் சமுத்திரத்தின் தண்ணீரை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இரண்டாவதாக நமக்கு மாற வேண்டிய இருள் என்னவென்றால், மரண இருள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மரண இருள். மரண இருளை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 23ஆம் சங்கீதத்திலையும் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்னு சொல். அந்த வசனத்தின்படி பார்த்தா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்னு தொடங்குகிறாரு. ஆனால் கீழே பார்த்தா என் சத்துரு என்று சொல்லுகிறார், மரண இருள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறதுனால கர்த்தர் நமக்கு மேய்ப்பனாக இருந்தாலும் கர்த்தரே சில நேரத்தில் நம்ம அறியாத பாதைகளிலே அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். மரண இருளிலே நடத்தப்பட்டது போல இருக்கலாம். அப்போ நீங்கள் நினச்சிக்கிடணும், மரண இருளில் இருந்தாலும் கர்த்தர் என்னை விட்டு விலகல, அவர் எங்கூட இருக்கிறதுனால இந்த இருளை கூட கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக தான் மாற்றி அவர் போதுமானவராக இருக்கிறார். வாழ்க்கையில் வருகிறதான சில இருள் நம்ம நினைப்போம், எனக்கு கண்ணுக்கு முன்னால் மரணம்தான் நினைப்போம். ஆனால் அதன் மத்தியிலேயும் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை வீச செய்வாராக. மரண பயங்களை கர்த்தர் நம்மிலிருந்து எடுத்து போடுவாராக. அந்த இருளை, அந்த பயத்தை இயேசுவின் நாமத்தினால இந்த காலை ஆராதனையில் சிலருடைய உள்ளங்களை விட்டு கர்த்தர் நீக்குவாராக. இந்த காலை ஆராதனையில் ஏதோ நடந்துருமோ, ஏதோ சம்பவிச்சிருமோ, ஏதோ இழந்துருவேனோ, ஏதோ நஷ்டமாகி போயிடுவோமோ, ஏதோ ஆகால மரணம், ஏதோ திடீர் மரணங்கள், இந்த பயங்களுக்கெல்லாம் நம்மை விலக்கி பாதுகாக்கிற, வெளிச்சமாக மாற்றுகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள அப்பா ஒருவர் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள அப்பா ஒருவர் இருக்கிறார். நல்ல கவனிங்க, ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை ஒரு இருளுக்கு நேராக நடத்துகிறார். என்றைக்கும் இருளுக்கு நேராக நடத்த மாட்டார். மேய்ப்பனுக்கு உள்ளத்தில் பெரிய ஒரு திட்டம் இருக்கும், உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு பிளான் இருக்கும். நான் என் ஆடுகளை ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நேராக கொண்டு போகிறேன். இன்னும் சொல்ல போனால், பாலஸ்தீனத்தில் பகல் வேளையில் கடுமையான வெயிலாக இருக்கும், குளிர்காலத்தில் கடுமையான குளிராக இருக்கும். பகலில் இந்த இடம் வழியாக இந்த ஆடுகளை நடத்தினால் இந்த ஆடுகள் சோர்ந்து போவதற்கு வாய்ப்புண்டு, இந்த உஷ்ணம் தாங்காமல் மரித்து போவதற்கு வாய்ப்புண்டு. ஆகையினால ஒரே ஒரு இரவு இந்த ஆடுகளை இந்த இரவு பகுதிகளுக்கு நேராக நடத்தி, மறுபக்கத்தில் இந்த ஆடுகளை குறித்த ஒரு நல்ல ஒரு திட்டம் உண்டு. அங்கே நல்ல ஆகாரம் இருக்கிறது, அங்கே நல்ல செழிப்பு இருக்கிறது. இதெல்லாம் மேய்ப்பன் மனதிலே கண்டுதான் தன் மந்தையை ஒரு இரவுக்கு நேராக நடத்துகிறார். இப்போ இந்த மந்தைகளுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு படபடப்பு. என்ன படபடப்பு? ஐயோ, இதுவரைக்கும் எங்க மேய்ப்பன் இப்படி எங்களை ராத்திரியில் நடத்தினதே இல்லையே, அவர் பகலே தானே நடத்தி இருக்கிறார், ஏன் எங்க ராத்திரி நடத்துகிறார் என்றால் ஒரு வித்தியாசமான சத்தத்தை கொடுக்கும். ஒரு மரண பீதியில் படபடபடான்னு அவர்கள் குடுகுடுன்னு ஓடும். இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் பகலையே பார்த்தது இரவிலே இப்போ பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறது. சில ஆடுகள் நினைக்கும், என் மேய்ப்பனுக்கு என்னாச்சு, இத்தனை காலம் பகலிலே நடத்தினவர், நல்ல புல்லுள்ள இடங்களிலே மேய்த்தவர், அமர்ந்த தண்ணீரண்டையில எங்களை நடத்தினவர், ஏன் இந்த ராக்காலத்தில் என்னை நடத்துகிறார் என்று சொன்னார். அப்பொழுது இந்த மந்தைக்கு அப்போ படபடப்பா இருந்தாலும் மறுகரைக்கு போகும்போது தெரியும். என்ன தெரியும் என்றால், என் மேய்ப்பர் நல்லா தான் என்னை நடத்தி இருக்கிறார். நான் இப்படி சொல்கிறேன், நமக்கு ஒரு மரண இருள் என்று ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால்
நமக்கு ஒரு சாட்சியின் பகலை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு சாட்சியின் பகலை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நமக்கு ஒரு விடியற் காலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மேய்ப்பனுடைய மைண்டில் இருக்கிறதெல்லாம் இருள் அல்ல. மேய்ப்பனுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் என் ஜனத்துக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஒரு வெளிச்சம். மேய்ப்பனுடைய மனதில் எல்லாம் என் ஜனத்துக்காக, மந்தைக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு செழிப்பு. மேய்ப்பனுடைய உள்ளமெல்லாம் இந்த மந்தைக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற நல்ல புஷ்டியான உணவு. மரண இருள் தாண்டும் போது நினைக்கணும், என் வாழ்க்கையில் தேவன் அனுமதித்து இருள் தாண்டும் போது நினைக்கணும், தேவன் ஒரு செழிப்பை தான் எனக்கு வைப்பாரே தவிர, தேவன் எனக்கு ஒரு நன்மையை தான் வைப்பாரே தவிர என்னை தோற்று போக விட மாட்டார், என்னை கையேந்த விட மாட்டார், என்னை தலைகுனிய விட மாட்டார், என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். எல்லா நன்மையாக நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு மந்தையிலே இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே நன்மைக்காக, எல்லாமே நன்மைக்காகவே நடத்துகிற என் நல்ல மேய்ப்பனுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் தீமைக்காக என்னை நடத்துவதே இல்லை, நன்மையாகவே நடத்துகிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன். ஒருவேளை இந்த காலை வேளையில் மரண இருளிலே நடந்தது போல இருக்கலாம். ஒரு நாள் விடிய காலத்துக்கு நேராக விடிய காலத்தை பார்க்க முடியாதது போல இருக்கலாம். நான் சொல்லட்டுமா, இந்த மரண இருளிலே நடத்தப்படுறதான நேரத்தில் நம்மை விட மேய்ப்பன் நம்ம மேலே ரொம்ப கரிசனையாக இருக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும், ஆடுகள் இதுவரைக்கும் இருளில் நடந்ததில்லை, அதுகள் மேலே ரொம்ப கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நடுத்தெருவில் அக்கறை கொந்தளிக்கிற படகளை தவிக்க விட்டு விட்டு தூர வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, கடலின் மேலே நடந்து வந்த நம்மை பாதுகாக்கிற, நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றுகிற நல்ல அப்பா இருக்கிறதுனால வலது கையை உயர்த்தி சொல்லலாமா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு. பிள்ளைகள் எல்லாம் கை கொண்டு வரலையா? கையை உயர்த்தி அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியா அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியா. கரங்களை உயர்த்தி அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா, சத்தம் உயர்த்தி எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, என் இருளை மாற்றுகிற ஒருவர் உண்டு. அஞ்சிடே அஞ்சிடே பாடும்போது சில வீடுகளை விட்டு மரண இருள்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. அஞ்சிடே. ஆமென். மனசாந்தே. அஞ்சிடே அஞ்சிடே அஞ்சிடே. என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே. எங்க இயேசு என்னோடி இருப்பதா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கல. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாது, தீங்கு என்னை மேற்கொள்ளாது. எனக்கு தான் படபடப்பு, ஆனால் மெய்ப்பனுக்கு நல்லா தெரியும் என்னை நேர் வழியாக தான் நடத்துகிறார். நான் நேராக தான் போயிட்டு இருக்கிறேன், என் மெய்ப்பனுக்கு பின்னால தான் போயிட்டு இருக்கிறேன், அவர் வச்ச பாதையில தான் போயிட்டு இருக்கிறேன், அவர் நடத்துகிற பாதையில தான் போயிட்டு இருக்கிறேன், சரியா தான் போயிட்டு இருக்கிறேன், சரியா தான் என்னை நடத்துகிறார். என் வாழ்க்கையில் சாட்சியை எழும்ப செய்கிறார், சாட்சிகளை எழும்ப செய்கிறார். இருளில் நடத்துகிறவர் மட்டுமல்ல, எனக்கு ஒரு விடிய காலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்துதான் என்னை மரண இருளுக்கு நேராக நடத்துகிறவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். சில வீடுகளில் இருக்கிற மரண இருள், எனக்கு ரொம்ப மரண பயம் பாஸ்டர். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன வியாதி வந்தாலே மரண பயம், சின்ன பலவீனம் வந்தாலே மரண பயம், நெருக்கம் எங்களை வாட்டுது. ஸ்தோத்திரம். அவங்க வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஏதோ ஒன்று சம்பவிச்சிருமோ, ஏதோ பார்த்த சில சொப்பனங்களாக இருக்கலாம், ஏதோ உள்ளத்தில் ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது, யாரோ பேசுனது போல இருக்குது. ஹல்லேலூயா. அப்படி பேசப்படுறவங்க தாமதம் இல்லாமல் ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மேலே வச்ச கிருபையினால ஒரு வெளிச்சத்தை இன்னைக்கு அனுப்ப போகிறார். ஒரு விடிய காலம் நம்முடைய கண்ணுக்கு தெரிய போகிறது, ஒரு விடிய காலம் நம்ம கண்ணுக்கு தெரிய போகிறது, ஒரு விடிய காலம் கண்ணுக்கு தெரிய போகிறது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஒரு விடிய காலம் என் கண்ணுக்கு முன்னால தெரிகிற போகிறது. அதி சீக்கிரத்தில், அதி சீக்கிரத்தில், சீக்கிரத்தில். ஹல்லேலூயா. ஒரு விடிய காலம், ஒரு விடிய காலம் என் கண்ணுக்கு முன்னால் அவர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த இருள் விலகுவதாக. பேசுங்க பார்க்கலாம். சத்துரு தோற்று போவானாக, சத்துரு தோற்று போவானாக, சத்துரு தோற்று போவானாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஹல்லேலூயா. மரண இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். நப்தலி சபுலோன் நாடுகளை குறித்து சொல்லும்போது மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இருக்கிறது. நமக்கும் ஒரு வெளிச்சம் உண்டு. அந்த வெளிச்சம்தான் இந்த உலகத்தில் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் ஒதித்த மாஜோதியா இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம். மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர். இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் விளக்கை ஏற்றுவேன், இருளை வெளிச்சமாக மாற்றுவேன். இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. மந்தையின் மேல கரிசனை உள்ள ஒரு நல்ல பெரிய மேய்ப்பன் நமக்காக இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்ற ஒரு அப்பா நமக்காக இருக்கிறார். நானே ஜீவனை கொடுக்கிறேன் என்கிற அப்பா ஒருவர் இருக்கிறார். அந்த மரண பள்ளத்தாக்கில் மேய்ப்பன் உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் மந்தையை தொடுவதற்கு விடவே மாட்டாருங்க. மந்தையை தொடுவதற்கு விடவே மாட்டார். மந்தையை தொடுவதற்கு விடாத கரிசனை உள்ள நல்ல பார்வை கொண்டு எதிர்கால திட்டங்களை கைகளில் நிறைவேற்றுகிற நல்ல மேய்ப்பன் ஒருவர் இருக்கிறார்.
மேய்ப்பனுடைய மைண்ட் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நம்ம பார்த்த மேய்ச்சலை விட ஒரு மகிமையான மேய்ச்சலை அவர் கண்டுதான் நம்ம இருளிலே நடத்துகிறவராக இருக்கிறார். அவருக்கு தெரியும் பகலில் ரொம்ப உஷ்ணம் தாங்கிக்கிட மாட்டோம். நான் என்ன தாங்குவேன்னு அவருக்கு தெரியும், என்ன தாங்க மாட்டேன்னு அவருக்கு தெரியும், எங்க நிற்பேன்னு அவருக்கு தெரியும், எங்க நிற்க மாட்டேன்னு அவருக்கு தெரியும், என்னால் என்ன செய்ய முடியும்னு அவருக்கு தெரியும், என்னால் என்ன செய்ய முடியாதுன்னு தெரியும். திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். அவருக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுதான் அவர் நடத்துகிறார். அவருக்கு நல்லா தெரியும், என் மந்தை இதை தாண்ட முடியும், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். மெய்ப்பனுக்கு நல்லா தெரியும், இந்த மந்தை இது நடக்கக்கூடிய பலன் இருக்கிறது, திடன் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு திராணி இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் பலனை தந்து நம்மை நடத்துவாராக. வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3 அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினால பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்து சவுல் பிற்காலத்திலே பவுல் என்று அறியப்பட்ட சவுலை சந்தித்ததை குறித்து பிறகு அவர் எடுத்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், என்னை பற்றி விசுவாசத்தின பாவ மன்னிப்பையும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு. அங்கே வாசித்து பார்த்தால் ஜனத்திற்கு பாவ இருள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பாவ இருள். முதல்ல மாற வேண்டிய இருள் மதீனம் என்கிற இருள், அதையும் ஆண்டவர் மாற்றுவார். மரண இருளையும் மாற்றுவார், பாவ இருளையும் ஆண்டவர் மாற்றுவார். பாவ இருளையும் அவர் வெளிச்சமாக மாற்றுவார். நம்முடைய தேசத்தில் பாவ இருள் அதிகமாக்கும். பாவம் என்கிற இருள் பயங்கரம். இந்த இருளை வெளிச்சமாக ஆண்டவர் யாரை கொண்டு தெரியுமா மாற்றுவார்? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட நம்மை கொண்டுதான் அந்த இருளை வெளிச்சமாக மாற்றுவார். ஒருவேளை நம்ம கூட ஆண்டவரை அறிந்தும் விழுந்து போய் பாவத்திலே தொடரலாம். நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போம், நீர் எங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவராக இருக்கிறேன், எங்கள் அந்த இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவராக இருக்கிறேன். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது. என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாவ இருளை கர்த்தர் மாற்றி தான் என்னை அனுப்பணும்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? அவங்க அந்த கரத்தை உயர்த்தி காமிங்க பார்க்கல. அந்த பாவம் என்கிற இருளை என்னை விட்டு அகற்றி தான் நீங்கள் அனுப்பணும் ஆண்டவரே, என்னை விட்டு எடுத்து போட்டு தான் அனுப்பணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த பாவ இருள் மாறணும்னா நம்ம முதல்ல ஒத்துக்கொள்ளணும், எனக்கு பாவம் உண்டு என்று ஒத்துக்கொள்ளணும். நமக்கு பாவம் இல்லை என்போமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒத்துக்கொண்டால் கர்த்தர் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒத்துக்கொள்ளுகிற ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஒத்துக்கொள்ளுகிற ஒரு நல்ல மனதை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆண்டவரே, எங்களில் இன்னும் இருள் உண்டு ஆண்டவரே. எங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் அநேகரை வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வருகிற அபிஷேகம். நானே இருளில் இருப்பேனே, ஆனால் நான் எப்படி ஆண்டவரை பயன்பட முடியும்? நான் காரணம். அநேகரை வெளிச்சத்திலே கொண்டு வருகிற ஒரு வெளிச்சத்தை என் மேல் அனுப்புவீராக. என் மேல் அந்த காலை வேளையில நீர் வைத்து தான் நீங்கள் அனுப்பணும், அதை என் மேலே கொடுத்து தான் அனுப்பணும் ஆண்டவரே. சவுலை தமஸ்குவுக்கு பக்கத்திலிருந்து ஒரு வெளிச்சம் விழத்தள்ளுகிறது.
அந்த வெளிச்சம் எந்த வெளிச்சம் என்றால் அவர் சொல்லுகிறார், நான் பாவி, என்னுடைய இருளை மாற்றுகிற ஒரு வெளிச்சமாக்கும். அன்னைக்கு ஒரு மனுஷனை பிடிப்பதற்காக என் கர்த்தர் அந்த வெளிச்சத்தை வீச பண்ணுவார்னு சொன்னான். ஆண்டவரே, மணலிக்கரையின் மேலே ஆண்டவருடைய வெளிச்சத்தை வீச வைப்பீராக. எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேலே வெளிச்சத்தை வீச வைப்பீராக. எங்கள் தமிழ்நாட்டின் மேலே அந்த வெளிச்சம் வீசுவதாக. எங்கள் இந்தியாவின் மேலே அந்த வெளிச்சம் வீசுவதாக. கிராமங்களின் மேலே வெளிச்சம் வீசுவதாக. நாங்கள் தர்மபுரிக்கு இந்த வாட்டி போயிருக்கிறதா அந்த நேரத்தில் திங்கக்கிழமையில் ஒரு இரவு ஜெபம். அந்த சென்ட்ரலில் உள்ள எல்லா சபை பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு சர்ச்சில் கூடி இப்போ ஒரு பாஸ்டர் அங்கே ஜெபம் நடத்தினார். ஜெபம் நடத்தும் போது சொன்னார், பாஸ்டர், உங்களுக்கு இங்கே தெரியுமா, ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு சர்ச் இல்லாத பஞ்சாயத்து இருக்கு. ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு சர்ச் இல்லை. கிறிஸ்தவ சபை என்று அறியப்படுகிற ஒரு சர்ச் இல்லாது. எனக்கு அது மனசை விட்டு மாறவே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப நமக்கு இந்த குமாரபுரம் பஞ்சாயத்துன்னு சொன்னா ஒரு ஊருக்கு 4 இல்லாத தெருவை தான் தேடணும். ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு சர்ச் இல்லை. நான் அங்கே இருந்தே சொன்னேன். அவர் சொன்ன உடனே சொன்னேன், ஆண்டவரே, அந்த இல்லாத பஞ்சாயத்தில் எங்க ஊழியத்திலிருந்து ஒரு சபையை உண்டாக்குவதற்கு வாசலை திறந்து தாங்க ஆண்டவரே. நாங்கள் காரணம், அந்த இடத்துல ஒரு சபையை உண்டாக்குவதற்கு கர்த்தர் ஒரு வாசல் எங்களுக்கு திறந்து தாரும் ஆண்டவரே. இருக்கிறீங்களா? ஆசை உள்ளவங்க இருக்கிறீங்களா? அந்த கையை தட்டி அப்பா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக ஆண்டவர் நம்மை ரட்சித்தார்? எதற்காக ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணினார்? எதற்காக தெரிந்தெடுத்தார்? எதற்காக நம்மை வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வைத்தார்? இன்னும் இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வருவதற்காகவே ஆண்டவர் நம்மை வெளிச்சமாக மாற்றி இருக்கிறார். பைபிளுடைய பேசிக்கை உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த அல்லேலியாவை பார்த்தாலே ஒரு பவர்ஃபுல்லாக தெரியலையே. கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தர் என்ன நல்லா தான் வச்சிருக்கிறாருன்னு சொல்லுகிறவங்க ஒரு ஆமேன். நல்ல கம்பீரமாக வரட்டுமே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் எதற்காக தெரியுமா நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்? ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதம் பெருகும் போது நினைக்கணும், ஆசீர்வாதமாய் இருப்பதற்காகவே அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆசீர்வாதமாய் இருப்பதற்காகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். மற்றவர்களுக்கு ரட்சிப்பை சொல்லுவதற்காகவே நம்மை ரட்சித்திருக்கிறார். மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காகவே நம்மை வெளிச்சத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதுதான் வேதத்துடைய அடிப்படை. நான் மட்டும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதல்ல, நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே. நம்முடைய ஊழியத்தில் ஒரு குடும்பம் சார்பாக ஒரு ஆலயம், ஒரு சிற்றாலயம் கட்டுவதற்கு கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பயன்படுத்துவாராக. பெரிய காரியம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்குள்ள நீங்க ஆசையா ஜெபம் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கண்டிப்பாக அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். வெளிச்சத்தை கொடுப்போம் இயேசுவின் நாமத்தினால. வெளிச்சத்தை வீசுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. அந்த பாவ இருள்களை வெளிச்சமாக மாற்றுகிற ஒருவர் இப்படி சொன்னார், எங்கே கல்வி நிலையங்களும் எங்கே சபைகளும் பெருகுகிறதோ அங்கே ஜெயில்களில் ஆட்கள் குறைவாக இருப்பார்கள். நம்புறீங்களா? எங்கே, ஒரு வாட்டி கூட சொல்றேன், எங்கே கல்வி நிலையங்களும் எங்கே ஆவிக்குரிய ஆராதனைகளும் எங்கே ரட்சிப்பும் பெறுகிறதோ அங்கே டாஸ்மாக் கடையில் ஆள் வராதுன்னு நான் நம்புகிறேன். ஆமென் தானா?
இவங்க எல்லாம் சாராய கடையை பூட்டுவாங்கன்னு நமக்கு நம்பிக்கை ஒன்றும் கிடையாது. கேட்டிங்களா? பூட்ட போகிறதும் கிடையாது. பூட்டணும் மாட்டாங்க. பூட்டணும்னா அன்றைக்கே பூட்டியிருக்கணும். இனி எலெக்ஷனுக்காக பூட்டினதுனால மனுஷனை முன்னால் உத்தமமான ஆயிரம்ல முடியாது. நான் இப்படியாக நான் திருப்பி கேட்குறேன், ஆண்டவரே, வியாபாரமே இல்லாமல் இவங்க கடையை பூட்டிட்டு போட்டுனாக்கா, ஆமாம், அப்படி நடந்தால் தான் இவங்களுக்கு நீ சூடு வரணும். அதே நடக்கட்டுமே. நாங்கள் பார்க்குறோம். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் செவ்வாய் புதன் கன்வென்ஷன் போட்டோம். கன்வென்ஷன் முடிச்சுட்டு வாரோம், ஒரு அம்மா குடிச்சிட்டு வந்து சண்டை போடுது. கேளுங்க, ஒரு அம்மா போதையில் வந்து மக அங்கே சர்ச்சுக்குள்ளே இருக்குது, அது சண்டை போட இந்த மகளுக்கு வேதனை தாங்க முடியாமல் அந்த மக 2 பாக்ஸிங் போட, இது அங்கேருந்து கலாட்டா பண்ண, பாஸ்டர் துரத்தி சபைக்கு வெளியே விட, வெளியே இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ண. அப்படி இருக்கிறதான நேரத்தில் எங்களை வழி அனுப்புவதற்காக பாஸ்டர் வெளியே கேட்டை திறந்து விட, அந்த கேப்பில் அது உள்ளே வர, அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. அம்மாங்க, ஒரு தாயாருங்க, இதுக்கெல்லாம் கணக்கு கொடுத்து தான் ஆக்கணும். கேட்டீங்களா? இதுக்கெல்லாம் குடிக்க கொடுத்து ஒருத்தங்க வேடிக்கை பார்க்குறாங்க இல்லையா? கணக்கு கொடுத்து தான் ஆக்கணும். தெய்வம் விட மாட்டார். மக்களுக்கு முன்னால மக்கள் மன்றத்தில் நீதிமான நிற்கிறதல்ல, தெய்வத்துடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நீதிமான நிற்கணும். அதுதான் தெய்வத்துடைய நீதி, அதுதான் தெய்வத்துடைய நியமம். எத்தனை இளம் வயதில் மரணம், எத்தனை இளம் வயதில். ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பிள்ளை வந்து சொல்லு, சார் எனக்கு 24 வயசாகுது, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்னை வீட்டாரெல்லாம் பார்த்து தான் 15வது வயசில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வீட்டெல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. வீட்டுக்கார் தண்ணி அடி. அதுக்கு மேலே குடும்பத்தில் சில ராசி பொறுத்த பிரச்சனை, ராசி இல்லைன்னு கண்டுபிடிச்சி என் 2 பிள்ளைகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டில், இப்போ அம்மா வீட்டில் என்னை வெளியே துரத்துறாங்க. எங்கே போகிறேன்னே தெரியல. அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இருக்கிறேன். நான் கேட்டேன், எப்படியுமா இங்கே வந்து 2 வருஷம் படிக்கிறேன். அது சார், இங்கே சாயங்காலம் முடிஞ்ச உடனே ஒரு பூக்கடை இருக்குது, அந்த பூக்கடையில் போய் பூ கட்டி கொடுப்பேன். பூ கட்டி கொடுத்து எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். அந்த காசை சேர்த்து சம்பாதிச்சு நான் எப்படியாவது சொந்த காலை நிற்கணும். இந்த கோர்ஸ் படித்தாச்சுன்னா எனக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆகையினால இங்கே வந்து நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இதுக்காக எனக்கு 2 பிள்ளைகளும் குடும்பம் நாங்கள் இணையணும். என் குடிகார புருஷனை ஆண்டவர் தொடணும். நான் இன்னைக்கு இயேசுவை நம்புகிறேன். எனக்கு படித்து முடித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணும், சொந்த காலில் நிற்கணும்னு நீங்கள் எனக்காக வேண்டுங்கன்னு வந்து நின்னாலே பார்க்கணும். இருள் தேசத்தை மூடுகிறது. வெளிச்சம் கொடுக்க வேண்டிய நமக்கு மேலே கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை அனுப்புவாராக. கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை அனுப்புவாராக. ஆவியானவர் நம்ம சபையின் மேலே ஒரு வெளிச்சத்தை அனுப்புவாராக. நம்ம ஜனத்தின் மேலே கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை அனுப்புவாராக. அன்றைக்கு பவுலின் மேலே வீசினதான ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் நம்ம மேலே அனுப்புவாராக. எதற்காக? இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வருகிற ஒரு வெளிச்சத்தை எனக்கு தரணும்னு சொல்லுகிறவங்க உங்க வலது கையை உயர்த்தி என்ன ஒரு வெளிச்சமா மாற்றுங்கப்பான்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? வாய்களை திறந்து கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே, என்ன ஒரு வெளிச்சமா மாற்றிடுங்க, என்ன ஒரு வெளிச்சமா மாற்றிடுங்க ஆண்டவரே, என்ன ஒரு வெளிச்சமா மாற்றிடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனி இந்த இருளை எப்படி வெளிச்சமாக மாறும்? டக்குன்னு ஒரு 3 காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 3 இருளை சொன்னேன். மதீனம் என்கிற இருள், மரண இருள், பாவ இருள். இந்த இருள் கடந்து போக என்ன செய்ய வேண்டும்? யோபுவின் புத்தகம் 29வது அதிகாரம் 3வது வசனம்.
முடிந்த அளவுக்கு நானே வாசிக்கிறேன், நேரம் வேகமாய் போகிறபடினால். யோபுவின் புத்தகம் 29:3. அப்பொழுது அவர், தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். எல்லாரும் சொல்லுங்க, அவர் அருளுகிற வெளிச்சம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வலது கையை வெறிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அருளுகிற வெளிச்சம். இன்னும் சொல்லணும்னா, அவர் தருகிற வெளிச்சம். இந்த வசனத்தின் மேல நம்பிக்கை உள்ளவங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தருகிற வெளிச்சத்தினால எந்த இருளையும் கடக்க முடியும்னு நம்புகிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி அவரால வெளிச்சத்தை அருள முடியும், வெளிச்சத்தை அருள முடியும், வெளிச்சத்தை அருள முடியும். வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டானது உண்மையானால் இன்றைக்கு சில வீடுகளில் சில நபர்கள் மேல வெளிச்சம் உண்டாவதாக. அவர் அருளின வெளிச்சம் என்னன்னு சொல்லி 2-3 டக்குன்னு காட்டுறேன். ஒன்னாவது வெளிச்சம் குத்து விளக்கு என்கிற வெளிச்சம். யாத்திராகமம் 35வது அதிகாரம் 14வது வசனத்தில் வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் அதன் அகல்களையும் வெளிச்சத்துக்கு எண்ணெயும். வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கு, நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கு. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 1வது அதிகாரத்தில் இந்த குத்து விளக்கு சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1:20 என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரத்தின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபை தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். வெளிச்சம் கொடுக்கக்கூடியது என்னவென்றால் சபை வெளிச்சம் கொடுக்கிற சபையாக இருப்பதாக. வாழ்க்கையில இருள் வந்தாச்சுன்னா முதல்ல சபையை தேடணும், ஆராதனையை தேடணும். நான் நம்புகிறேன், யாராவது இன்றைக்கு ஏதோ ஒரு இருளில் நீங்கள் வந்திருப்பீர்களே, ஆனால் போகும்போது இருளோடு போக மாட்டீர்கள். குத்து விளக்கு என்கிற சபை எரிகிறதுனால இதனுடைய நிழலிலே வருகிறவர்களையும் அவர் வெளிச்சம் கொடுக்க வைத்தே அனுப்புகிற நல்ல அப்பாவாக இருக்கிறார். கரங்களை தட்டி அப்பாவுகிற ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். குத்து விளக்கினால் உண்டாகிற வெளிச்சம், சபையிலிருந்து வருகிற வெளிச்சம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறோம், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் நாம ஜெபிக்கணும். என்னென்ன எங்க சபை இன்னும் வெளிச்சம் கொடுக்கிற சபையாக மாறுவதாக, இன்னும் இருளை விளக்குகிற சபையாக மாறுவதாக, இன்னும் அந்தகாரத்தை உடைக்கிற சபையாக மாறுவதாக. எங்க சபையில் வருகிறவர்கள் வெளிச்சத்தை காண்பார்களாக. எங்கள் வெளிச்சத்திடத்துக்கு ராஜாக்கள் வருவார்களாக. எங்களில் வெளிச்சம் உதிப்பதாக. பாவ இருளில் வருகிறவர்கள் இங்கு வெளிச்சத்தை காண்பார்களாக. கைவிடப்பட்டவர்கள் இங்கு வெளிச்சத்தை காண்பார்களாக. மரண இருளில் இருக்கிறவர்கள் இங்கு வெளிச்சத்தை காண்பார்களாக. வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. 119 105 2 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆண்டவர் தந்த நல்ல வசனத்தை பைபிள் அப்படி உயர்த்தி பிடித்து அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீர் எனக்கு தந்த நல்ல வெளிச்சத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீர் எனக்கு தந்த நல்ல வெளிச்சத்துக்காக நன்றி ஆண்டவரே, நல்ல சத்தியத்துக்காக நன்றி ஆண்டவரே, நல்ல வேத வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. இது பேதைக்கு ஞானத்தை கொடுக்கிறது, இது பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. இது எனக்கு வெளிச்சமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இது என்னை விட்டு விலகவே கூடாது. இது என்னை விட்டு ஒரு நாளும் பிரியக்கூடாது. இது என்னை விட்டு ஒரு நாள் தூரம் போயிடக்கூடாது. இதில் வெளிச்சம் உதிப்பதாக, இதில் வெளிச்சம் உதிப்பதாக, இதில் வெளிச்சம் உதிப்பதாக. 3 ஏசாயா 60:20 உன் சூரியனை நீ அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். 3வது கர்த்தரே எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். கர்த்தரே எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். தேட வேண்டியது கர்த்தருடைய வெளிச்சம். ஏசாயாவில் இருக்கிற 1வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம், வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். கர்த்தரிடத்தில் வந்தவர்கள் வெளிச்சத்தை காண்பார்கள், வெளிச்சத்தை காண்பார்கள். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என் இருளை அவர் அருளுகிற வெளிச்சத்தினால கடந்து போவேன். அவர் அருளினதான் குத்து விளக்குகிற சபை, அவர் அருளினதான் வசனம்,
அவரே எனக்கு வெளிச்சமாக இருந்து என்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் உங்க வலது கரத்தை இந்த பிரசங்க பீடத்துக்கு நேராக நீட்டுங்க பார்க்கலாம். நீட்டி ஒரு 30 செகண்ட் சோத்திரம் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். குத்து வழக்கு எரிந்து கொண்டிருப்பது போல எங்க சபையில வெளிச்சம் இருக்கணும் ஆண்டவரே. இந்த புல்பிட்டில் தேவனுடைய மகிமை நிறைவாக இருப்பதாக. இந்த பிரசங்க பீடத்தை விட்டு தேவ பிரசன்னம் நீங்காமல் இருப்பதாக. இங்கே தேவனுடைய மகிமை அளவில்லாமல் உதிப்பதாக. இங்கே தேவனுடைய மகத்துவம் பயங்கரமாய் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய வெளிச்சம் இங்கே அதிகமாக இருப்பதாக. இங்கே இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை காண்பார்களாக. தேவ பிரசன்னம் அக்கினி மதிலை போல இதை சுற்றிலும் இருப்பதாக, சுற்றிலும் இருப்பதாக. அபிஷேகம் பெற்றவங்க இருப்பீங்கன்னா கையை தட்டி ஒரு நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசலாமா? அந்நிய பாஷைகளை பேசலாமா? இயேசுவின் நாமத்தினால. என் சத்தத்தை பார்க்க வேண்டாம். என் சத்தத்தை பார்க்க வேண்டாம். In the name of Jesus, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இதுவரை கண்டிராத விடுதலைகள் குத்து விளக்கின் மூலமாய் நடப்பதாக. இதுவரை கண்டிராத மகிமை சபையில வெளிப்படுவதாக. இதுவரை கண்டிராத கிரியைகள் ஊழியத்தில் வெளிப்படுவதாக. அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. பாடும் போது அசுத்தாவிகள் வெளியேறுவதாக. பிரசங்கம் தியானிக்கும் போது அபிஷேகம் பெறுவார்களாக. ஜனத்துடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.